வணக்கம். இது தாத்தா பாட்டி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பாக்கியலட்சுமி நாடகத்தை பற்றி தான். அதில் இன்றைக்கி வந்து கோபிநாத்தும் செலியனும் அங்கே போயிருக்காங்க சமந்தி வீட்டுக்கு. போயிட்டு அங்கே போய் பேசுகிறாங்க. பேசும்போது அவர் சொல்கிறாரு, நான் வந்து வேணும்னு இனியா பேருக்கு மாற்றலை, ஒரு லீகல் பிரச்சனை ஆகிப்போச்சு, அதனால தான் மாற்றினேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னுடைய ஆளுங்களும் அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருப்பாங்க, மேடமோட ஆளுகளும் இருப்பாங்க, இருந்து பார்த்துக்கிறட்டும், மேனேஜ்மெண்ட்லாம் அவங்களே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, அப்படி விருப்பம் இல்லைன்னா நான் பைசா கொடுத்துட்றேன், உங்களை ரெஸ்டாரண்ட் எனக்கு கொடுக்க சொல்லியிருங்க. இது அவர் முன்னாடியே சொன்னார். அதுதான் அவருடைய எய்மே. அதுக்காகவே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறாங்கன்னா அந்த பொண்ணு எப்படி வாழ விடுவாங்க? இன்னும் அந்த பையனோட கேரக்டர் தப்பானதாக இருந்திருக்கு. அதனால அவங்க இந்த மாதிரி ஒரு பொண்ணும் கிடச்சிச்சு, ரெஸ்டாரண்ட்டும் கிடச்சிச்சு, நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவர் பண்ணிட்டாரு. அப்புறம் அதை கேட்டுட்டு இங்கே வீட்டுக்கு வந்து செலியன் சொல்கிறாப்புல, என்னம்மா நீ இப்படிலாம் பண்ணுற, அவர் அப்படிலாம் இல்லைம்மா, ரொம்ப நல்லவராக இருக்காரு, அவர் நல்லதான் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஈஸ்வரி மட்டும் பத்தியா கேட்டியா, அவரெல்லாம் நல்லவர் தான், நீ தான் எதையா தப்பா நினைச்சுக்கிட்டு திடீர அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இந்த அம்மா பாக்கியா முறைச்சு பாக்குறாங்க. அந்த அம்மா முறைச்சு பார்த்தோன்னே அதுக்கு அந்த அம்மா ஈஸ்வரி அம்மா சொல்லுது, என்னத்துக்கு நேற்று முறைச்சு பாக்குற, பெரியவங்க சின்னவங்க மரியாதை இல்லாம திடீர நீ அப்படின்னு மாதிரி பேசுறாங்க. பேசும்போது அதுக்கு அந்த அம்மா எந்த பதிலும் சொல்லாமல் சொல்லிட்டு போகிறாங்க, என் ரெஸ்டாரண்ட் போயிடுச்சு, அது போயிட்டு போகுது, ஆனால் என் பொண்ணுக்கு நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் நான் சும்மாவே விட மாட்டேன், இது உண்மைன்னு சொல்லிட்டு அவங்க ரெஸ்டாரண்ட் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே போய் செல்விகிட்ட பேசினா செல்வி பேச மாட்டேங்குது. அப்புறம் போய் ஏன் இப்படியெல்லாம் பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது சொல்லுது, நீ உன் பொண்ணுக்காக இருந்தக்கா, நான் என் பையனுக்காக இருக்கேன், அதனால நான் என்னக்கா செய்ய முடியும், நான்லாம் ஏழை, ஏன் கல்யாணத்துக்கு வரல அப்படிலாம் கேட்கும்போது, நான் எப்படிக்கா வர முடியும், உன் வீட்டில் வந்தால் என்னைய அடித்து விரட்டுவாங்க, நான் வர முடியும், அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுக்கான்னு சொல்லுது. அப்புறமா ரெஸ்டாரண்ட்டை மூடிட்டு எல்லாரும் சாவியை கொண்டாந்து செல்வியை பாக்கியா கையில் கொடுக்கும்போது பாக்கியா வெளியிலேயே அப்படியே உட்காந்துருக்காப்புல. அப்புறம் எழில் வராப்புல. எழில் வந்து என்னம்மா வாமா வீட்டுக்கு போகலான்னு கூப்பிட்டா, இல்லைப்பா வீட்டுக்கு போய் என்னதான் பண்ணுறதுன்னா, அப்போ வேற எங்கேயாவது போயிட்டு போவோன்னு சொல்கிறாங்க. சொல்லும்போது இந்த அம்மா சொல்லுது, எப்படி இருந்தாலும் அந்த வீட்டுக்கு தாண்டா நம்ம போவோம் அப்படின்னு. அதுக்கிடையில் செல்வி சொல்லுது, ஏக்கா இவ்வளவு பிரச்சனையை வச்சுக்கிட்டு ஏக்கா நீ இப்படி இருக்க, ரெஸ்டாரண்ட் அவர்கிட்ட ஒரு 2-3 பங்கு அதிகமாக வச்சு காசு கேளு, அவர் கொடுத்துருவாரு, நம்ம வேற இடத்துல ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லுது. அதெல்லாம் வேலைக்கு ஆகாது, செஞ்சிருந்தா அது முன்னாடியே செஞ்சுருக்கணும், இப்போ வேலைக்கு ஆகாது, ஒரு என் பொண்ணு வாழ்க்கையே வச்சு விளையாடிட்டாங்க, இனிமேல் என் பொண்ணு வாழ்க்கை தான் முக்கியங்கிற மாதிரி அந்த அம்மா சொல்லிட்டு இதோட முடிச்சிருக்காங்க. நாளைக்கு என்னன்ற நாளைக்கு பார்க்கலாம். ஆனால் எப்படி இருந்தாலும் இந்த பொண்ணு வாழ்க்கையில் பிரச்சனை வரப்போகுது, இல்லைன்னா அந்த பொண்ணு ஏதாவது பிரச்சனை பண்ணும். ஏன்னா ரெஸ்டாரண்ட் எழுதி வாங்கினது அதுக்கு தெரிஞ்சா அது பிரச்சனை பண்ணும். அப்போ ஏதாவது பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் நாடகம் முடியாது, இது உண்மை. நீ நாளைக்கு பார்க்கலாம்.